25 ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகாந்த், தேஜு அஸ்வினி நடிப்பில் உருவாயிருக்கும் பிளாக்மெயில் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தை மாறன் இயக்கியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி இரவுக்கு 1000 கண்கள், கண்ணை நம்பாதே போன்ற த்ரில்லர் படங்களை கொடுத்தவர். இதுவும் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான், அதே ஜானர் படம் தான். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ்லாம் என்ன, இது எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத ஸ்பாய்லர் இல்லாமல் சுருக்கமாக பார்த்துடலாம். ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி ரெண்டு பேரும் கணவன் மனைவி. அவங்க தன்னுடைய மகளோட டூர் போகிறாங்க. அப்போ ஸ்ரீகாந்தோட மகளை கடத்திடுறாங்க. அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில் நான் லீனியராக இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அந்த கதையில் ஜிவி பிரகாஷ் ஒரு மெடிக்கல் குடோனில் டிரைவராக வேலை பார்க்குறாரு. அவருக்கு அவருடைய முதலாளி வேட்டை முத்துக்குமார் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு பார்சலை கொடுத்து இதை டெலிவரி பண்ணிட சொல்லிடுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பார்சலும் சரி, அவருக்கு ஓட்டிட்டு வந்த ஜிவி பிரகாஷ் ஓட்டிட்டு வந்த வண்டியும் சரி டோட்டலாக காணாமல் போயிடுது. இதனால வில்லனான வேட்டை முத்துக்குமார் கடுப்பாகிறாரு. இதுக்காக ஜிவி பிரகாஷோட கேர்ள் ஃப்ரெண்டான தேஜு அஸ்வினியை அவர் கடத்தி வச்சிடறாரு. வண்டியும் அந்த பார்சலும் நீ கொடுத்தாதான் இந்த பொண்ணை நான் விடுவேன் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் ஜிவி பிரகாஷை தள்ளிடுறாரு. ஸோ ஜிவி பிரகாஷ் தன்னுடைய லவரை மீட்க என்ன பண்ணாரு, அந்த ஸ்ரீகாந்தோட காணாமல் போன மகள் இந்த கதையில எப்படி இணைகிறாங்க, இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கிரைம் த்ரில்லரா மாறுது அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த பிளாக்மெயில். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகனாக ஜிவி பிரகாஷ்குமார். இன்ஃபேக்ட் கதையின் நாயகன்னு சொன்னாலும் கதையோட ஒரு பாத்திரமா தான் இவருமே வந்துட்டு போறாரு. நிச்சயமா அதுக்கு ஒரு அந்த நல்ல இன்டென்ஷனுக்கு நிச்சயமா பாராட்டுகள். கதைக்கு தேவையான சட்டிலான பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே கொடுத்திருக்காரு. எங்கேயுமே மாஸ் ஹீரோ பிம்பம் இல்லை ஒரு பயங்கரமான ஃபைட் காட்சிகள் அப்படின்லாம் போகாம கதையோட அந்த லெவல்லே மெயின்டைன் பண்ணது அப்படிங்கிறது நிச்சயமா பாராட்டத்தக்கது. பட் ஸ்டில் நிறைய எமோஷன்ஸ்ல, வேரிடான எமோஷன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருந்திருக்கலாம். எகைன் பட் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணியிருக்காரு. நிச்சயமாக கதையின் மற்றும் ஒரு நாயகன் ஸ்ரீகாந்த் தான். நல்லது ஒரு கேரக்டர் கிராஃப் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சிறப்பான ஒரு பங்களிப்பையும் கொடுத்திருக்காரு. பட் போக 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 இந்த ரோல் ரொம்ப கன்வீனியன்ட்டா மாறிட்ட ஒரு ஃபீல். எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே அவரால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டோன்ல அந்த கேரக்டரை எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்படி ஆகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாரும் வீக் ஆயிடுறாங்க. பட் நெவர்தலெஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையும் இல்லை. ஜிவி பிரகாஷோட லவ் இன்ட்ரெஸ்டா வர தேஜு அஸ்வினி அண்ட் ஸ்ரீகாந்தோட மனைவியா வர பிந்து மாதவி. கம்பேரிட்டிவ்லி பிந்து மாதவிக்கு ஒரு சாலிடான ரோல் கொடுக்கப்பட்டிருந்தது. பட் அவங்களோட நடிப்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. கொஞ்சம் இன்னும் ரியலிஸ்டிக்கான எமோஷன்ஸை கன்வே பண்ற மாதிரி ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கலாம். அந்த அதர் ஹேண்ட் தேஜு அஸ்வினி கொடுத்த பாட்டை நீட்டா பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்கு. படத்தோட மற்றும் ஒரு டெம்ப்ளேட் வில்லனாக லிங்கா. அவரோட கேரக்டர் டெம்ப்ளேட்டா இருந்தாலும் நடிப்புல கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டணும்னு ஒரு முயற்சிகள் எடுத்திருக்காரு. அதுக்கு நிச்சயமா பாராட்டுகள். ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னும் சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல ரெடின் கிங்ஸ்லி, ரமேஷ் திலக், ஹரிபிரியா இசை வந்துட்டு போறாங்க. இல்ல ரமேஷ் திலக்கோட கேரக்டர் எழுதப்பட்டதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. ஸ்டோரி கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு அவர் எடுக்கிற முடிவுகளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிடலாம். ரெடின் கிங்ஸ்லி சர்ப்ரைசிங்லி அவரோட காமெடி போர்ஷன்ஸை நல்லாவே டெலிவரி பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல சிரிப்பையும் வரவழைச்சாரு. அதுக்கும் பாராட்டுகள். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு கிரைம் த்ரில்லர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் மாறன். அவருடைய முந்தைய 2 படங்களும் இதே ஜோன்ல இருக்கிற படங்கள் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஸ்டில் அதே மாதிரியான ஒரு கண்ட்ரைவ்டான ஒரு உலகமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த உலகத்துக்குள்ள, இந்த யூனிவர்ஸுக்குள்ள பாப்புலேட் பண்ணப்பட்ட அந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதும் அந்த கேரக்டர்ஸை கன்சீவ் பண்ண விதமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த உருவாகிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் அண்ட் அது மூலமா வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிரமிஸ் பிடிக்கிறதுக்கு இந்த கேரக்டர்ஸ் உதவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிளா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இன்டர்வல் போர்ஷன்ல வர ஒரு ட்விஸ்ட் அண்ட் டுவர்ட்ஸ் தேர்ட் ஆக்ட்ல வர சில ட்விஸ்ட் இதெல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதோட லாஜிக்கல் ஃபவுண்டேஷனை நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லை யோசிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் எழதான் செய்யுது. பட் ஸ்டில் ரைட்டிங்காக நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். டெக்னிக்கல் வைஸ் கோகுல் பினாயோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலண்டான ஒர்க்காக இருந்தது. கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற ஒரு மூடை பர்ஃபெக்டாக செட் பண்ணுறாரு. அதுவும் குறிப்பாக நைட் ஷாட்ஸில் நல்லது ஒரு ஒர்க். லைட்டிங்கை வச்சு விளாண்ட விதம், ஒரு நகரத்தோட அந்த இரவு நேர அந்த த்ரில் ஃபீல் அப்படிங்கிறதையும் சிறப்பாகவே திரையில கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கு பாராட்டுகள். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். சான் லோகேஷோட எடிட்டிங்கில் 2.5 மணி நேரத்துக்கும் மேலே ஓட வேண்டிய ஒரு கதையை 2.25 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்த ஒரு ஃபீல் இருக்கு. அதனாலே நிறைய காட்சிகள் ரொம்ப ஹரீடா போயிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. இதுல இருக்கிற சிக்கல் என்ன ஆகுது அப்படின்னா, படத்தோட எமோஷன்ஸ் எதுவுமே நமக்கு கன்வே ஆகவே இல்லை. ரொம்ப ஷேலோவா, ரொம்ப ஒரு பிளாஸ்டிக்கா இருக்கிற ஒரு ஃபீலை கொண்டுருது. அதனாலேயே எந்த கேரக்டர்ஸ் கூடவும் நம்மளால எம்பத்தைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாகவே மாறிடுது. கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கு, நம்ம சர்ப்ரைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவா தெரியுதே தவிர அதுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் என்ன, அதுல இருக்கிற அந்த தேடல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பெருசா கன்வே ஆகவே இல்லை. அது ஒரு பெரிய மைனஸ் தான்.
நிறைய இடங்கள்ல ரொம்ப கன்வீனியன்டான ரைட்டிங்கும் அங்க புலப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய நகரத்துல தான் இந்த கதையே நடக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஒரு பெரிய நகரம் அப்படிங்கிறப்போ அவ்வளோ பேர் இருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த யூனிவர்ஸ்ல சம்பந்தப்பட்ட மனிதர்கள் எல்லாமே ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில லிங்க்டா தான் இருக்காங்க. ஒரு குழந்தை காணாம போகுது, அந்த குழந்தை வழியில சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே இந்த கதையோட சம்பந்தப்பட்டவங்க, இல்ல இந்த கதையோட சம்பந்தப்பட்டவங்களோட லிங்க் பண்ணவங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கன்வீனியன்டான ஒரு ரைட்டிங்காக தான் இருந்தது. லாஜிக்கை மறைக்கணும், இல்லை லாஜிக் கேள்விகளுக்கு ஒரு பதிலாக இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சம்பிரதாயமாக எழுதப்பட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் தேவைப்பட்டிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது மிஸ்ஸிங். இந்த இஷ்யூனால நமக்கு தோன்ற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இந்த யூனிவர்ஸ்ல இந்த 10 பேரை தாண்டி யாருமே இல்லையா அப்படிங்கிறது தான். அதனாலேயே இது ஒரு பெரிய லாஜிக்கல் மிஸ்லாவா ஆயிருது அப்படின்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருந்தது. ஒரு கிரைம் த்ரில்லருக்கான பேட்டர்னில் பர்ஃபெக்டாக செட்டும் ஆகுது. பட் பாடல்கள் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வச்சு ஒரு பெரிய ஒரு சாங் வரும், அந்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது நிச்சயமாக இந்த ஸ்டோரிக்கு ரொம்ப இரலவெண்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி பாடல்கள் இந்த படத்தில் இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக பாக்கெட் நாவலில் இருக்கிற அந்த சுவாரஸ்யம் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னால வந்துருது தான். பட் ஸ்டில் இந்த யூனிவர்ஸோட லாஜிக் அண்ட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கன்வீனியன்ட்டாக எழுதப்பட்ட விதம், ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கன்வீனியன்ட்டாக எழுதப்பட்ட விதம், இதெல்லாமே படத்துக்கு சிக்கல்களாக மாறி இருக்கு. இந்த லாஜிக் பிழையில கலைஞ்சிருந்தா ஒருவேளை நல்ல படமாக இருந்திருக்கலாம். இப்போதைக்கு இதை ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுறேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 1000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள், 25 வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை. இன்றே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.